நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற தலைப்பிலே துலாலக்கணம் முதல் மீனலக்கணம் வரை அவயோக கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் இருந்தால் நன்மைகளை தருவார்கள் என்று பார்ப்போம். துலாம் லக்கணத்திற்கு சனி பகவான் யோகாதிபதியாக வருவதால் கோணங்களில், அதாவது 5-9 இருப்பதை விட கேந்திரங்களில் இருப்பது யோக பலன்களை தரும். சுபத்துவமாக இருந்தால் மேலும் சிறப்பான பலன்களை தருவார். 3, 6, 10, 11 இருந்தாலும் நல்ல பலன்களை தருவார். 1, 5, 9, 12ஆம் இடங்களை தவிர வேறு எந்த வீட்டில் இருந்தாலும் யோகங்களை செய்வார். வியாழன் 3, 6 கூடவராகி பாவராவதால் 1, 5, 9, 11 இருந்தால் யோக பலன்களை செய்வார். துலாம் லக்கணத்திற்கு செவ்வாய் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் யோகத்தை கொடுப்பார். அடுத்ததாக விருச்சிக லக்கணத்திற்கு முதல் பாவர் புதன் 1, 3, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் கெடுபலன்களை செய்ய மாட்டார். அடுத்து விருச்சிக லக்கணத்திற்கு சுக்கிரன் கேந்திராதிபத்திய தோஷமற்ற கிரகமாவார். லக்கணத்துக்கு 5, 12 இருந்தால் நல்ல யோக பலன்களை தருவார். சனி ராகு விருச்சிக லக்கணத்திற்கு 3, 6, 10, 11 இருந்தால் மட்டுமே யோக பலன்களை தருவார்கள். தனுசு லக்கணத்திற்கு புதன் கேந்திராதிபத்திய தோஷத்தையும் பாதகாதிபத்திய தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவராகிறார். புதன் தனுசு லக்கணத்திற்கு 2, 5, 6, 9, 12 இருந்தால் கெடுபலன்களை தரமாட்டார். லக்கணாதிபதி வியாழனும் கேந்திராதிபத்திய தோஷத்தை உடையவர்தான். லக்கணத்திலேயோ 4 ஆட்சியாக இருந்தால் செவ்வாயுடன் சேர்ந்திருந்தால் சிறப்பான பலன்களை தருவார். 5, 9ஆம் இடங்களில் இருந்தாலும் சிறப்பான பலன்களை தருவார். தனுசு லக்கணத்திற்கு சனி பகவான் 2, 3ஆம் இடங்களில் ஆட்சியாக இருந்தால் கேதுவுடன் சேர்ந்து சூட்சும வலு பெற்றால் நல்ல யோகத்தை செய்வார். 4, 6, 10 இருந்தாலும் நல்லது. 11 சனி உச்சமாகி நின்றால் தனது 3ஆம் பார்வையாக லக்கணத்தையும் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையாக தனுசிற்கு 8ஆம் வீட்டையும் பார்ப்பதால் அந்தந்த பாவங்கள் பாவத்துவம் அடைந்து ஜாதகரை அடிமை தொழில் செய்ய வைப்பார். புத்திர தோஷத்தையும் கொடுப்பார். அதிர்ஷ்டமும் கை கொடுக்காது. 8ஆம் இடத்திற்கு வேறு சுபர்கள் தொடர்பு இல்லையெனில் ஆயுளையும் கெடுப்பார். எந்த லக்கணமாக இருந்தாலும் சனி 8ஆம் வீட்டில் இருந்தால் ஆயுள் விருத்தி உண்டு. லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து லக்னாதிபதி பலமாக இருந்தால் ஆயுளை கொடுப்பார். அடுத்ததாக மகர லக்கணத்திற்கு அவயோக கிரகங்கள் வியாழன், சூரியன், சந்திரன், செவ்வாய். மகர லக்கணத்திற்கு சனி பகவான் லக்கணாதிபதியே ஆனாலும் இயற்கை பாவக்கிரகமாவதால் லக்கணத்திலோ லக்கணத்துக்கு 2 ஆட்சியாக தனித்து அமர்வது நல்லது அல்ல. சுபத்துவ சூட்சுமங்களுடன் இருந்தால் மட்டுமே நல்லது. சுபத்துவம் என்பது வியாழன் சுக்கிரன் சேர்க்கை அல்லது பார்வையை பெறுவது. சூட்சுமவலு என்பது கேதுவுடன் இணைந்திருப்பது. 3, 6, 10, 11 இருந்தாலும் யோக பலன்களை கொடுப்பார். அடுத்து வியாழன் 3, 12 கூடியவர் ஆவதாலும்
இயற்கை சுவர் என்பதாலும் லக்கணத்தில் இருந்தால் நீசபங்கம் அடைய வேண்டும். மற்றபடி எந்த வீட்டில் இருந்தாலும் அந்தந்த வீடுகளின் காரத்துவங்கள் வழியாக பொருள் விரயங்கள் உண்டாகும். மற்றபடி கெடுக்க மாட்டார். மகர லக்கணத்திற்கு சந்திரன் மாரகாதிபதியாக வருவதால் மாரக ஸ்தானாதிபதியாகிய 3 8ஆம் இடங்களில் இல்லாமல் 7ஆம் இடத்தில் ஆட்சியாக இல்லாமல் மற்ற இடங்களில் இருப்பதே கெடுதல்களை தராது. வளர்பிறை சந்திரனானால் நல்ல பலன்கள் அதிகமாகவும், தேய்பிறை சந்திரனானால் நல்ல பலன்கள் குறைவாகவும் இருக்கும். மகர லக்கணத்திற்கு சூரியன் அஷ்டமாதிபதியாக வருவார். சூரிய சந்திரர்களுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது. இவர் மகர லக்கணத்திற்கு 3, 6, 11 இருந்தால் யோக பலன்களை செய்வார். அடுத்ததாக செவ்வாய் 4, 11 கூடியவராகி செவ்வாய் 4ஆம் இடத்தில் ஆட்சியாக சுகத்துவமாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் திக்பலமாக இருந்தாலும் யோகத்தை செய்வார். அடுத்ததாக கும்பலக்கணத்திற்கு சனி பகவான் 6, 7, 8ஆம் இடங்களை தவிர வேறு இடங்களில் இருந்தால் நல்லது. சனி 6ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் மந்தபுத்தி உடையவராகவும், மனநிலை பாதிக்கப்பட்டவராகவும், நோயாளியாகவும் இருப்பார். 7ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகரையும் கெடுத்து மனைவியையும் கெடுப்பார். திருமண வாழ்க்கை அமைவதில் தாமதம் ஏற்படும். 8ஆம் இடத்தில் இருந்தால் ஆயுள் விருத்தியாகும். ஆனால் கல்வி, குடும்பம், பொருளாதாரம் கெடும். அடுத்து வியாழன் 12 நீச வீட்டில் இல்லாமல் வேறு எந்த வீட்டில் இருந்தாலும் நல்லதுதான். செவ்வாய் 3, 6 இல்லாமல் 10, 11 இருந்தால் மிக யோக பலன்களை தருவார், சுகத்துவத்தை பொறுத்து. கும்ப லக்கணத்திற்கு சந்திரன் 1, 6, 7 இல்லாமல் மற்ற இடங்களில் இருப்பதே அதிக கெடுதல்களை தராது. கும்பலக்கணத்திற்கு சுக்கிரன் பாதகாதிபதி ஆவார். பாதகஸ்தானத்திற்கு 8ஆம் இடமாகிய லக்கணத்துக்கு 4ஆம் வீட்டில் ஆட்சியாக இருப்பது நல்ல யோகம் தரும். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் தனித்து இராமல் சனி அல்லது செவ்வாயுடன் சேர்ந்தால் தோஷமில்லை, யோக பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக மீனலக்கணத்திற்கு அவயவர்கள் சனி, சுக்கிரன், புதன், சூரியன் ஆவார்கள். இதில் சனி 3, 6, 11 இருந்தால் கெடுதலை செய்ய மாட்டார். சுக்கிரன் 3, 8 கூடியவர் 3, 6, 11 இருந்தால் அதிக கெடுதல்களை செய்ய மாட்டார். அடுத்து புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற பாதகாதிபதியும் ஆவார். 3, 5, 9, 11ஆம் இடங்களில் இருப்பது நல்ல யோகத்தை தரும். சூரியன் 6 கூடியவராகிறார். 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் யோகம் உண்டு. லக்னாதிபதி வலுவாக சுத்தமாக இருக்க வேண்டும். 5, 9 கூடியவர்கள் வலுவாக சுகத்துவமாக இருக்க வேண்டும் என்பதே எல்லா லக்கணங்களுக்கும் ஒரு பொதுவான விதியாகும். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.